கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 காலங்களிலும் இயேசுவை சந்தித்தவர்கள் என்று சொல்லி சில நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் தேடி வந்த தெய்வம் இயேசு, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்த தேவகுமாரன், அவரிடத்திலே வந்தவர்களின் பாவங்களை நிவர்த்தியாக்கி அவர்களை பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றுகிறவர். சில நேரங்களில் அவர் பாவிகளை தேடி சென்று அவர்களை சந்திக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை தான் இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-43 வரை உள்ள அந்த வரலாறு. யூதர்கள் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்லும் போது சமாரியா தேசத்தை சுற்றி நடந்து போவார்கள். ஏனென்றால் இந்த சமாரியர்கள் அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களாகி விட்டார்கள். பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை ஒதுக்கினார்கள். அவர்கள் தேசத்தின் வழியாக கூட நடந்து போக மாட்டார்கள். தேவகுமாரனாகிய இயேசு எப்பொழுதுமே சமாரியாவின் வழியாகத்தான் நடந்து போவார். ஏனென்றால் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தவர். யூதேயாவில மகா புண்ணியவான்கள் இருக்கிறார்கள், சமாரியாவிலே மகா பாவிகள் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்வதில்லை. எல்லா இடத்திலும் பாவிகள் இருக்கிறார்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவகுமாரனுடைய விருப்பம். அப்படி தேவகுமாரன் சமாரியாவின் வழியாக செல்லும் போது பிற்பகல் 12 மணி அளவிலே அங்கே பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அவர் யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்தார். அங்கே சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தார். அவளோடு பேசுகின்றார். சீசர்கள் அவர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொள்ள ஊருக்குள்ளே போயிருந்தவர்கள் திரும்பி வந்து இவர் எப்படி பெண்களோடு பேசுகிறார் என்று பார்க்கின்றார்கள். அந்த உரையாடலை நாம் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கின்றோம். அதில் அநேக சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. அவள் பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்பது நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு அவர் யார் என்று தெரியாது. முதலாவது, இயேசு பசி தாகம் நிறைந்தவராய் நம்மை போல பாடு அனுபவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷ சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, தூக்கம் இருந்தது. மனுஷனுடைய சரீரத்திற்குள்ள எல்லா நேதிகளையும் அவரும் கை கொண்டார். மனுஷர்களில் ஒருவராக மாறிவிட்டார் என்பதற்கு இந்த பசி தாகம் எல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. 2வது, இயேசு அந்த கிணற்றடியிலே காத்திருந்தார். பெரியவங்களுக்காக சிறியவங்க காத்திருப்பாங்க. ஆனால் பெரியவர் பாவிக்காக காத்திருக்கிற ஒரு வினோதமான ஒரு காரியம். அவர் பேச விரும்புகிறவள் வந்து தண்ணீரும் எடுத்து விட்டாள். அந்த நேரத்தில் யாரும் தண்ணீர் எடுக்க வரமாட்டார்கள். எனவே ஊர் ஒதுங்கின நேரமா பார்த்து தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ தாகத்துக்கு தாய் என்று கேட்கின்றார். ஆனா இந்த நிகழ்ச்சி முடியும் போது யார் யாருக்கு கொடுத்தாங்க? தேவகுமாரன் தான் அளவுக்கு அதிகமான அநேக செல்வங்களும் கொடுத்து பெற முடியாத ரட்சிப்பை அவளுக்கு கொடுத்தார், அவளுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் முதலாவது தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர்களுக்கு கொடுக்கணும். என் கூட 5 அப்பமும் கூட 2 மீன்களுமா சேர்த்து ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அவர் உருவாக்க முடியாதா? நம்மிடத்திலே இருப்பதை அவர் கேட்கின்றார். நாம் அவரோடு கொடுத்தோம் என்றால் நூறத்தனையாக அளவில்லாத மடங்குகள் அவர் திருப்பி கொடுக்கிற ஒரு தெய்வம். தண்ணி தானே கேட்கிறாரு, விலை உள்ள ஒரு பொருளை கேட்கவில்லை. ஆனால் கேட்கிறவரை ஒரு பார்வை பார்த்தால் அவர் யூதர், நம்மை விட உயர்வாக கருதப்படுகிறவர், அவர் எப்படி கேட்கலாம் என்று அவளுக்கு சந்தேகம் வருது. அதை சொல்லுகிறாள். அப்பொழுது இயேசு அவளிடத்திலே, தாகத்துக்கு தாய் என்று கேட்பவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாதபடிக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார் என்று சொல்லுகின்றார். அவளுக்கு அதுல ஒரு விஷயம்தான் புரிஞ்சது. மறுபடியும் தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வராமலும் இருக்கும்படியாக ஒரு தண்ணீரை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனா பாத்திர பண்டம் ஒண்ணுமே இல்லாம தரேன்னு சொல்றார். அதை தாங்க சாமி அப்படின்னு கேட்கிறார். ஒரு சமயத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கிராம்போனை கண்டுபிடிக்கும் போது மனுஷனுடைய ஒலியை பதிவு செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபிப்பதற்காக முதலாவது அந்த கிராம்போன் கருவியை செய்வதற்காக ஒரு நல்ல ஒரு கொல்லரை பார்த்து அவருக்கு ஒரு நாள் கூலி பேசி, இப்படி ஒரு வளைவான தட்டு செய்ய வேண்டும், அது மேல மெழுகுலாம் போட்டு பூச வேண்டும், அதை சுழலும்படி செய்ய வேண்டும், ஒரு குழாய் செய்ய வேண்டும், செய்து அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். உடனே அந்த திறமை மிக்க தொழிலாளி அவரிடத்துல, இப்படிலாம் செஞ்சு என்னத்துக்கு என்று கேட்டான். இப்படிலாம் செஞ்சா அந்த கருவி பேசும் என்று சொன்னார். அவனுக்கு ஷாக் ஆயிட்டு, என்னது கருவி பேசுமா?
அப்ப இவ்வளவு நேரம் நாம ஒரு பைத்தியக்கார போயிட்டா பேசிட்டு இருந்திருக்கோம். என்னெல்லாமோ செய்யணும்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம், ஆனா அது பேசுங்கானே கிறுக்கனா இருப்பானோ ஒருவேளை என்று சொல்லி அவன் பின்வாங்கினான். பிறகு இவர் கூலிதான் கொடுக்கிறாரே, அதை செய்துதான் பார்ப்போமே என்று சொல்லி அவன் செய்து கொடுத்தான். அதை இவர் தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே வந்து அந்த கிராம்பனை கண்டுபிடித்தார். இங்க ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்றாரு, பாத்திரம் கூட அவர்கிட்ட இல்ல. அவருக்குள்ளே ஒரு சந்தேகம். ஆனாலும் தண்ணீர் குடுக்கீங்களா, கொடுங்க சாமின்னு கேட்கிறார். தான் கொடுப்பதின் மகத்துவம் என்னதென்று அவர் சொல்லுகின்றார். அவளுக்கு புரியவில்லை. தேவகுமார் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அதன் மகத்துவம் நமக்கு புரியாது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அநேக காரியங்களுக்கு விடை கிடைக்க வேண்டும், அதை நீங்கள் தர வேண்டும். நான் நித்திய ஜீவனை தருகிறேன். அது இருக்கட்டும் சாமி, இப்ப நாங்க கேட்டதை கொடுக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு அநேகர் நாம் தேடுகின்றோம். மகத்துவமானதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. தேவகுமாரன் அதன் மகத்துவத்தை சொல்லுகின்றார். அடுத்ததாக தேவகுமாரன் அவளுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து சொல்லுகின்றார். எதற்காக சொல்ல வேண்டும்? அவள் யார் என்று தனக்கு தெரிந்திருக்கிறது, அதை அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரிடத்திலையும் மறைப்பது போல ஒருவரிடத்திலே மறைக்க முடியாது. அவர் இருதயங்களை அறிந்திருக்கிறவர், அவரிடத்திலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவள் அறிய வேண்டும் என்பதற்காக தேவகுமாரன் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்ததை அவளுக்கே சொல்லுகின்றார். அந்த வினாடியே, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். முதலாவது நீர் யூதராய் இருக்க தண்ணீர் கேட்கலாமா என்று சொன்னவள் இப்பொழுது நீர் தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். நம்மை அறிந்திருக்கிறவர், நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர், அவர் இன்னார் என்று அறிந்து கொள்வதிலே ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் கூட வச்சிருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி. தேவகுமாரன் நம்மையே நமக்கு காட்டுகிறவர், நாம் யார் என்று உணர செய்கிறவர். தேவகுமாரத்திலே வந்தவர்கள்லாம் முதலாவது எதை அறிந்து கொண்டார்கள்? தாங்கள் ஒரு பாவிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். நாம் சுத்தமாக்க வேண்டிய ஒரு பாத்திரம், நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அதை நாம் அவருடைய சமூகத்திலே உணர்கிறோம். பேதுருவின் படகிலே இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணி மீனையும் பிடிச்ச பிறகு இயேசுவின் பாதத்திலே விழுந்து நான் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லுகின்றான். அவன் பாவி என்று அவர் சொல்லவில்லை. அவருக்கு கிட்டத்துல வருகிற யாரும் அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று உணர்கிறோம். அது தேவனுக்கு அருகிலே வரும்போது மனுஷன் தன்னை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. அந்த நிலையிலேயே அவள் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே சென்று அநேகரை அழைத்து வந்தாள். தான் சந்தித்தவர் யாரென்று பார்க்க ஜனங்களை கூட்டி வந்தாள். இயேசு அவளிடத்திலே தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தார் தெரியுமா? முதலாவது, நான் யாக்கோபிலும் பெரியவர். அவள் அதைத்தான் கேட்கின்றாள். இந்த கிணற்றை தந்த யாக்கோபை விட நீர் பெரியவரா? பெரியவர் தான் என்பதை அவர் உணர்த்துகின்றார். இரண்டாவதாக, நீ தண்ணீர் தான் மொண்டு கொள்ள முடியும், ஆனால் உன்னிடத்திலே பேசுகிறவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். மூன்றாவது, அவளிடத்திலே பேசும்போது பிதாவை எங்கு தொழுது கொள்ள வேண்டும்? சமாரியாவிலா, யூதேயாவிலா, எருசலேமிலா? எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்படியானால் தொழுது கொள்ள வேண்டிய இடம் பெரிதல்ல. எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதெல்லாம் சமாரியா ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். அதற்கு முன்பு வேறு யாரிடத்திலும் சொன்ன தகவல் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஜீவ தண்ணீரை கொடுப்பவர் நான், யாக்கோபை விட பெரியவர் நான், பிதாவின் சித்தத்தை அறிந்திருக்கிறவன். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவின் விருப்பு வெறுப்புகளை தெரிவிக்க இவர் யார்? இவர் தேவனுடைய குமாரன். அதை அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருதயங்களையும் சிந்தைகளையும் சொந்த வாழ்க்கையின் ரகசியங்களையும் அறிந்தவர் இவர். அதை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து சீசர்கள் வரும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். வேறு யாரிடத்திலும் சொல்லாத ஒரு தகவலை நேரடியாக சமாரியா ஸ்திரீயிடத்தில் சொல்லுகின்றார். அது உன்னோடு பேசுகிறவர், அவர்தான் மேசியா. மேசியா என்பவர் வருவார் என்று அறிவேன், அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவார் என்று அவள் சொன்னபோது, உன்னோடு பேசுகிற அவரே நானே மேசியா என்பதை நேரடியாகவே வெளிப்படுத்தினார். அப்படியே அவள் அநேகரை கூட்டி வந்தாள். முடிவிலே எல்லாரும் கண்டுகொண்டார்கள், இவர் மெய்யாகவே உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அவருடைய விண்ணப்பத்தின்படி 2 நாள் சமாரியாவிலே இயேசு தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை கேட்டு இன்னும் அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் பாவியாகிய ஒரு ஸ்திரீயை தான் பயன்படுத்தும் பாத்திரமாக எடுத்து பரலோகத்தின் ரகசியங்களை அவளுக்கு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வம். இதான் தேடி வந்த தெய்வம். அவள் தேடி இவரிடத்திலே வரவில்லை,
இவள் அவளுக்காக காத்திருந்து சமாரியா தேசம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை அநேகரை தம்மை நோக்கி திருப்பிக் கொள்ள தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம். இன்னைக்கு அநேக பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து கர்த்தரிடத்திலே திரும்பின போது அதிக உற்சாகமாய் ஊழியத்தை செய்வார்கள். ஏன்? அவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது என்று உணர்கிறானோ அவன் அதிகமாய் ஊழியம் செய்வான். நமக்கு எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு, அவ்வளவாய் நாம் அவர்களை அன்பு கூறுவோம், அவருடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த 2 நாட்களிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.